திமுக எங்களை வஞ்சிக்காத, எங்க பாரத்துல விடாத, உங்களை சும்மா விடாது. இது வயிற்று பொழப்புக்கான போராட்டம், கேட்டுக்கோங்க. இது வயிற்று பொழப்பு. உங்க ஸ்தாபம் சும்மா விடாது. ஏழக வயிற்றுல ஆடாதீங்க, சும்மா நடக்காது. நல்ல பார்த்துட்டு இருக்கான், அழிச்சிருவான், எழுதி வச்சுக்கோங்க. நெல்லை டவுன்ல பழைய சந்தை கடைகள் இடிக்கப்பட்டு 2 வருடம் ஆகியும் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு மாற்று கடைகள் வழங்கப்படவில்லை. அந்த அநீதிக்கு எதிராக முன்னாள் பெண் மேயர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருது. பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அங்க பிரதேசனம் செஞ்சு உரிமை குரல் கொடுத்த முன்னாள் பெண் மேயர் புவனேஸ்வரி இறுதியா 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யும் நிலைக்கு சென்றிருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மார்க்கெட் 60 வருஷமா இயங்கிட்டு இருக்கு. ஆங்கிலேய காலத்துல இது வெல்லிங்டன் மார்க்கெட்னு சொன்னாங்க. இந்த வியாபாரிகள் 300 கடைகள் வச்சிருந்தாங்க. 250 சிட்டிங்ஸ், 100 கடை இருந்துச்சு. மாநகராட்சிக்கும் வருமானம் கிடைச்சது, வியாபாரிகளும் நல்லா இருந்தாங்க, பொதுமக்களும், ஏழை எளிய மக்கள், அன்றாட காட்சிகள், சாமானிய மக்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், சித்தால் எல்லாரும் இங்கதான் வந்து கூறு காய்கறி வாங்குறாங்க. ஜேன்னு இருந்த மாநகராட்சி வளாகம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இது 1 ஏக்கர். இந்த மார்க்கெட் 1 ஏக்கர், 400 கடை, 1000 குடும்பம் வாழ்ந்துச்சு. மனசார வாழ்த்துனாங்க. நெல்லையப்பர் காலுக்கடியில மக்களும் நல்லா இருந்தாங்க, மாநகராட்சியும் நல்லா இருந்தது. இன்னைக்கு நிலவை என்ன? 11 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே ஒதுக்குனாங்க. நேரு வந்தாரு, தொடங்கி வச்சாரு. ஆனா இன்னைக்கு சுடுகுஞ்சி இல்லாம செத்த சுடுகாடா இருக்கு. என்ன நிலைமை? எதுக்காக இந்த நிலைமை? காந்தி மார்க்கெட்டுக்கு ஒரு நியாயம், நேதாஜிக்கு ஒரு நியாயமா? காந்திக்கு ஒரு சட்டம், நேதாஜிக்கு ஒரு சட்டமா? ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு ஏலம் கிடையாதான், பிஜேபி எம்எல்ஏக்கு ஏலம் உண்டா? சதுரடிக்கு 80 ரூபாய் மாநகராட்சி பிக்ஸ் பண்ணுச்சு. ஆனா புது வியாபாரிகள் வந்து இன்னைக்கு சதுரடிக்கு 300 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அன்றாட காய்கறி அழுகி போகுங்க. வாச வாடகை 35,000 45,000 வாடகை கொடுக்க முடியுமா ஒரு வியாபாரியால? மித்தா நிராசுதாரா இங்க வந்து தொழில் நடத்துறான். ஏழை எளிய மக்கள் 60 வருஷமா கடை வச்சுட்டு இருந்தவன் வயிற்ற ஈரத்துணி கட்டிட்டு அலைஞ்சான். காத்துல கிடக்குது, கழுத்துல கிடக்குற அடகு வச்சு ஸ்பீடு வெட்டி, கந்து வெட்டி, மீட்டர் வெட்டி வாங்கி வியாபாரம் நடத்தினா மாநகராட்சி இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை வஞ்சிக்கின்றது. இவங்க யார் சொல்லி கேட்டாங்க? நீதிபதி சொன்னதை கேட்காதவங்க எப்படி இந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. அங்க இவங்க இந்த மார்க்கெட்ல உள்ள வியாபாரி எல்லாம் மாநகராட்சி அதிகாரிகளை போய் பார்த்தாங்க. என்னையா எங்களை இப்படி வஞ்சிக்கிறீங்களே, நாங்க பொது ஆட்கள் தானே, கட்சி கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு மாநகராட்சி ஊழியர்கள், அதிகாரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? விஷயம் தெரியாம பேசாதேயா, பாளையங்கோட்டை திமுக கோட்டை, நெல்லை எங்களுக்கு தொல்லை செய்ய மாட்டோம், உங்களால ஆணவ பாருன்னு சொன்னாங்க. கைய பிசைஞ்சிட்டு வியாபாரிகள்லாம் ஈர துணியை கட்டிட்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு ஓட்டு போட்டுட்டு என்னடா செய்யன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினரை போய் பார்த்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி கேட்கவா செய்வாங்க? நீதிபதி சொல்லியே கேட்காத இந்த அரசு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியா கேட்பாங்க? கேட்கல. மக்கள் பாடுபடுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கடை வச்சிருக்காங்க. 75 கடையில 39 கடை ஏலம் எடுத்தாங்க. எவ்வளவு வாடகை தெரியுமா? 45,000 வாடகை. கொடுக்க முடியல. வியாபாரிகள் கடையை போட்டு கொடுத்துட்டாங்க. மாநகராட்சி ஸ்பீடு வெட்டி, கந்து வெட்டி திருநெல்வேலியில கேட்டிருப்பீங்க. மாநகராட்சி வெட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
பொதுஜனங்களே, இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, பொதுமக்களே, உங்க பாதம் தொட்டு கேட்கிற, இது அரசியல் இல்ல, இது வயிற்று பொழப்புக்கான போராட்டம். கேட்டுக்கோங்க, இது வயிற்று பொழப்பு. எளியாரை வலியார் அடித்தார், வலியாரை வாசப்படி நாச்சியார் அடிப்பார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். நீங்க வாழ முடியாது. திமுக 20ஆம் தேதி சிஎம் வர்றாங்க, கண்டா வர்ற சொல்லுங்க, எங்க சிஎம் கையோட கூட்டி வாருங்க. டவுன் வியாபாரிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாளையங்கோட்டைக்கு மட்டும் நீங்க சிஎம் கிடையாது, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கும் நீங்க தான் சிஎம். ஒரு நிமிஷம் இருங்க, பேசி முடிக்காம எல்லாம் பண்ண முடியாது. உங்க அராஜகத்துல வேற எங்கேயா காமிச்சுக்கோங்க, உருண்டுருவான் பார்த்துக்கோங்க. மண்ணனை ஊத்தி தீ குடிச்சுட்டு நின்றுடுவேன். மாநகராட்சிக்கு நஷ்டம், வியாபாரிகளுக்கு நஷ்டம், பொதுமக்களுக்கு நஷ்டம். ஏற்கனவே மாநகராட்சியில வருமானமே கிடையாது. ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் கடையெல்லாம் ஏலத்துக்கு போல, இந்த கடையும் ஏலத்துக்கு போல. போட்டி வச்சு இவங்க என்ன செய்ய போறாங்க? பார்த்தாங்க, இந்த மக்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்ல சொன்னாங்க, இந்த வியாபாரிகள் நஷ்டப்படைய கூடாது, அவங்க நஷ்டத்தை தீர்த்து வைங்கன்னு சொன்னாங்க. நஷ்டத்துல பங்கேற்க சொன்னாங்க. தமிழக அரசே கேட்காத போது மாநகராட்சி கேட்குமா? கேட்காது. செவனங்கால ஊதுல சங்கு மாதிரி இருக்கு. இந்த கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க. ஒரு காருக்கு 450 ரூபாய் வாடகை, வெளியில 3000 ரூபாய் பார்க்கிங். 40 கடை வச்சு 40 காரணிக்கு மாசத்துக்கு 40,000 வரும். 40,000 பெருசா? 200 சிட்டிங்ஸ் கொடுக்கலாம். அந்த பிரச்சனையை மட்டும் சொல்ல, பிரச்சனைக்கு தீர்வு மாநகராட்சி ஆணையாளர் தாழ்வுள்ளத்தோடு இதை கவனிக்கணும். பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்றோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற கார் பார்க்கிங் எடுங்க. கார் வச்சிருக்கிறவன் தான் ஏசி சூப்பர் மார்க்கெட்ல போய் காய் வாங்குவான். இந்த காய் வாங்குறவன் யாரு? சித்தால், கொத்தனார், ஏழை எளிய மக்கள் அன்றாடம் காட்சி. வயிற்று பொழப்புங்க, வயிற்று பொழப்பு. கொல்லாதீங்க, வெட்டிச்சாவடின்னு சொல்லுங்க, வெட்டுச்சாவடியா மாறி போயிடும். எங்க ஸ்தாபம் சும்மா விடாது. ஏழக வயிற்றுல ஆடாதீங்க, சும்மா நடக்காது. நல்ல பார்த்துட்டு இருக்கான், அழிச்சிருவான். எழுதி வச்சுக்கோங்க. தலைகுனிய விட மாட்டோம் சொல்லி எங்க வயிற்றுல எல்லாம் அடிக்கல. திமுக எங்களை வஞ்சிக்காத, எங்க பாரத்துல விடாத, உங்களை சும்மா விடாது. அந்த கிரவுண்ட், அண்டர் கிரவுண்ட்ல உள்ள கார் பார்க்கிங் எடுத்துட்டு அதுல ஒரு 250 சிட்டிங்ஸ் போட்டு, சிட்டிங்ஸ்னா என்னன்னு பாத்தீங்க, 6க்கு 4 இந்த வச்சிருக்காங்கல்ல, இந்த கடைகள் மாதிரி வச்சு கொடுக்கணும். குறைய வாடகை வாங்கணும். வாடகையை குறைச்சுக்கிட்டு இந்த வியாபாரிகளுடைய வயிற்றுல நீங்க பால் வார்க்க வேண்டாம். சோறு கண்ணி கஞ்சி பெருக்க கொடுக்கவாறு வழி பண்ணுவீங்களா? 20ஆம் தேதி சிஎம் வர வேண்டும், வேறவர்கள் நேரில் வர வேண்டும். இல்லாட்டா மாபெரும் புரட்சி வெடிக்கும். வரலாற்றில் அந்த புரட்சி நிற்கும். வியாபாரி எல்லாம் சொல்லுவோம், வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வியாபாரிகளே வஞ்சிக்காதே.